எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு என்னென்னா, இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நம்ம லைஃப்பை வந்து அர்ப்பணிச்சிட்டோன்னே சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷம் படிக்கிறோம், எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம். ஒரு சிலர் 6 மாதத்துலேயே வேலை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு சிலர் 1 வருஷம் படிக்கிறாங்க, 3 வருஷம் படிக்கிறாங்க, 5 வருஷம் படித்து வேலை வாங்குறாங்க. ஆனால் இதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமில் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. வேலை வாங்கினவங்க எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் தான், 10th ரேங்க்குள்ளே தான் வருவாங்க அப்படிங்கிறது தான் கிடையாது. ஆனால் அப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்கனால கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேலை வாங்க முடியல, பாஸ் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கன்சல்டன்சி, அவங்களோட சூழ்நிலைகள், அவங்க சுற்றி சரௌண்டிங்கில் என்ன இருக்குது, எப்படி அவங்க சரௌண்டிங், அவங்க காலம் நேரம் எல்லாமே அதுக்கும் ஒரு காரணம் தான். அவங்க சூழ்நிலை வந்து சரியாக அமையாது. படிக்கிற டைமு, வீட்டில் படிக்க முடியாது. ஆனால் ஒரு சிலருக்கு படிக்கிறதுக்கு நல்ல என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, நல்ல வந்து ஒரு சூழ்நிலை அமையும். ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ நம்ம நல்லா படித்தோம், நம்மளால் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு வேறு ஜாப் போகிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம வேறு ஜாப் பற்றி நமக்கு இத்தனை வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஈஸியானது என்னதுன்னா, இருக்கிறதுலே உங்களுக்கு ஈஸியான வேலை என்னென்னா படிக்கிறது. ஸோ நம்ம படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் படித்து ஸ்கூலில் எப்படி படித்து போட்டி போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டான்னு சொல்லி போட்டி போட்டுட்டு நம்ம படித்தோமோ அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சது இந்த படிக்கிறது மட்டும்தான். ஸோ வேலை செய்கிறது வேறு ஐடியா, வேறு என்ன ஜாபு, ப்ரைவேட் ஜாபு, அது எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க திரும்ப திரும்ப நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, ஒரே ஆயுதம் என்னன்னு பார்த்திங்கன்னா படிப்பு தான். ஸோ நம்ம படிச்சுட்டே இருப்போம். எப்போ வேலை கிடைக்கட்டும், நம்மளோட எஃபெக்ட் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. நன்றி, தேங்க்யூ.